தமிழகத்தில் எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாகக்கூடும் அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் வடக்கு கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 40.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் கல்லட்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழையும் மற்ற மாவட்டத்திற்கு மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் இறுதி நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டாலும் மழை குறைவுதான். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து காணப்படும். 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். தஞ்சாவூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள்.